மலர் எப்போல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ திரும்ப வரும்போது பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்காக காத்துட்ருக்கோம். இப்போவும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம தங்கராஜ் உருவாக்கி விட்டுட்டாரு. மலர் அவங்க தம்பியோட பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்காக போனாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜா எல்லா விஷயங்களையும் தங்கராஜ் கிட்ட சொல்லிட்டாங்க. தெரிஞ்சு பண்ணலை, அவராக வீடியோ கால் பண்ண சொல்லி அப்போது எல்லா உண்மைகளும் தங்கராஜுக்கு தெரிஞ்சிருச்சு. பாக்யராஜ் நம்ம மலரோட அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை அவங்க சம்மந்தமாக ஏதாவது விஷயங்களை பேசினாலோ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தங்கராஜுக்கு. ஏன்னா நம்ம தங்கராஜோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் மலரை அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன அப்படிங்கிறது தங்கராஜுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எப்போ இந்த உண்மையை வெளியே சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போது நம்ம பாக்யராஜ் மலரோட குடும்பத்து கூட மிங்கிள் ஆகுறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காததுனால அதை டைரெக்டாக நம்ம ராகவன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே மதிக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம ரேவதியுமே மறைமுகமாக பாக்யராஜுக்கு விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க பதற்றத்தில் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சோம். அந்த பிளானில் இப்போ மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை அவர் பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எனக்கும் ரேவதிக்கும் மட்டும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாக்யராஜ் வருத்தப்படுறாரு. இங்கே பாருங்க பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாருங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம போயிட்டு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி பொய்ய சொன்னோம்னா அவங்க நம்ப போகிறதில்ல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், அதுதான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றாங்க. பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்றாரு பாக்யராஜ். உண்மையை சொல்லிடலாமா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உண்மையை சொல்ல போகிறேன். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னால் நம்ப முடியல. நீங்கள் இப்போவே என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் தான் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம தங்கராஜ் அண்ணனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, நம்ம ரேவதி கிட்ட தான் கேட்கணும். ஒரு நிமிஷம் இரு. அவன் ஏன் ஈஸ்வரி அத்தையோட ஃபோனில் இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணான்னு தெரியல. ஒருவேளை மாப்பிள்ளை இருந்திருப்பாரா இருக்கும் ரூமில். அதனால தான் ஈஸ்வரி அத்தையோட ஃபோனில் இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்யராஜ் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாரு. ஆனால் பயப்படுறாரு. அதுக்குள்ளே ரேவதி கால் பண்ணிட்டாங்க. ரேவதியை கூப்பிடுறா, அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு நம்ம மலர் சொல்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அவங்க எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. அவர் அவங்க அம்மா கிட்ட போயிருக்காரு. அதுக்குள்ளே நான் விஷயத்த சொல்லிடலான்னு நான் ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போனீங்கல்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் அவர்கிட்ட வேலை செய்கிறாருல்ல ராஜான்னு, அவரோட தங்கச்சி தானா. இது அவர் சொல்லி நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, அவர் வேணும்னே பிளான் பண்ணி தான் உன்னை மாட்டி விடுறதுக்காக அப்பா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு. நீ நான் போகலை அப்படின்னு சொன்னால் தப்பாக போயிடும், அசிங்கப்படுத்திடுவாங்க, நீ சமாளிச்சுக்கோனே, நான் ஃபோனை வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த நிச்சயம் கன்ஃபார்மாக நமக்கு சாதகமாக அமையாது அப்படிங்கிறத பாக்யராஜ் சொல்கிறாரு. என்ன ஆச்சுங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதான் ரேவதி சொன்னால ராஜாவோட தங்கச்சி அப்படின்னு. கண்டிப்பாக தங்கராஜ் மாப்பிள்ளை இதை நடக்க விட மாட்டார். எந்த காரணத்துக்காகவும் இந்த சம்மந்தம் அமையும்னு நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது தம்பியோட பிரச்சனை. நம்ம இப்போ எப்படிங்க உள்ளே போகிறது, ஏதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாங்கன்னு. பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோமா, நம்ம 2 பேரும் குழந்தைய கூப்பிட்டுட்டு. நம்ம எதுக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும், இவங்க நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏன் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஏதாவது நமக்காக பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா, எதுக்காக உங்கள் அம்மா குடும்பத்தை இவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ போனாலும் பரவாயில்ல, நான் சுத்தமாக போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அம்மா உனக்காக கொடுத்த ஜுவல்ஸு, அவங்க உனக்காக சேர்த்து வச்ச சொத்துன்னு எல்லாத்தையுமே அவங்க தேவைகளுக்காக அடகு விற்கிறதுன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க மட்டும் வேண்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும்ல அப்படின்றாங்க. கேட்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும், நமக்காக அந்த டைம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி மட்டும் அப்பா ஏதாவது தேவையில்லாமல் பேசிட்டோம், கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன், கேட்க தான் போகிறேன் அப்படின்றாரு. இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தைரியம் வராது. தயவு செஞ்சு என்ன சொல்ல போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிச்சு வைங்க, அப்போ தான் அங்கே சரியாக இருக்கும் பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க. இல்லை மலர், நீ வண்டியில் உட்காருவா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க. இங்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க மலர். அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல, நீ வா, இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பாக்யராஜ் மலரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாப்பா, எதுவுமே பொய் சொல்ல போகிறதில்ல, நடந்த எல்லா உண்மைகளையும் தான் சொல்ல போகிறோம். அதனால் நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதே தான், அங்கே என்ன நடந்துச்சோ அதுதான் உன்னை கேட்டாலும் நீ சொல்லணும் அப்படின்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராகவி.
உண்மையுமே. இப்போ இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது 3 பேரும் ஒண்ணா வரத பார்த்துட்டு, முதல்ல யாருமே அவங்களுக்கு சொல்லக்கூடாது விஷயத்த அப்படின்னு மதி வேற சிக்னல் குடுத்துட்டு இருக்காங்க கிச்சன்ல இருந்து. மலர் அத பார்த்தாலும் கொஞ்சம் அமைதியா நிக்கிறாங்க. பதற்றமா இருக்கு அவங்களுக்கு. அப்ப பாக்கியராஜ் கிட்ட கேட்குறாங்க, "என்ன பாக்கியராஜ், வேலைலாம் முடிஞ்சதா?" அப்படின்னும்போது அவர் அமைதியாவே இருக்காரு. குழந்தை போய் சுரேஷ் கிட்ட ஏறி உட்காந்துக்கிறாங்க. பாக்கியராஜ் உன்னை தான் கேட்குறேன் அப்படின்ட்டு. இல்லைப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சுது, அது ஈவினிங்கே முடிஞ்சுது அப்படின்றாங்க. ஆமாம், நீ என்ன மலர் கூட வர அப்படின்னு கேட்குறாங்க. நான் மலரோட தம்பி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ போக மாட்டேன்னு தானே சொல்லியிருந்தேன், போக வேண்டான்னு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்றாங்க. அதுவும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சுற்றிட்டு போயிட்டு இருக்க முடியுமா நம்மளால அப்படின்னு கேட்குறாங்க. அத்தையும் கார்த்தியும் என்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா என்னால் வர முடியாதுன்னு வீம்பா பதில் சொல்ல முடியலப்பா. கண்டிப்பாக எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும், லீவ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு என்னை கெஞ்சியும் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வரலனா எப்படி மாப்பிள்ளன்னு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலப்பா. அவங்க என்கிட்ட அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசும்போது எப்படி என்னால் வர முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்ல முடியும்? அதான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விடுங்கப்பா, போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லலைன்னு கோவத்தில் இருப்பீங்க அப்படின்றாங்க. ஆமாம், நான் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் விடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ மலரோட தம்பி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட, போயிட்ட. ஆனால் இந்த அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியராஜ் அமைதியாகவே இருக்காரு. சொல்லு பாக்கியராஜ், உங்ககிட்ட தானே அப்பா கேட்குறாரு அப்படின்னு லக்ஷ்மி கேட்க, இல்லைம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒருவேளை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அன்றைக்கி அத்தைக்கு உடம்பு சரியில்லை, முதுகில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணணுமா என்ன, எதுவுமே தெரியல. அவன் சின்ன பையன் கார்த்தி, அவனுக்காகவாச்சும் நான் போய் நின்று இருக்கணும், அத்தைக்காக நின்று இருக்கணும். சரி அவங்கள விடுங்க, மலர் அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்காகவாவது நான் கூட போயிருக்கணும்ல. இந்த வீட்டில் என்னோட அப்பா அம்மாவை தாங்கி தாங்கி பார்த்துக்கிற மலருக்காக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக கூட எனக்கு இந்த வீட்டில் அனுமதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மலருமே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அவள் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு மலர் பயப்படுறாங்க. அப்போ பாக்கியராஜ் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர கோவம் வருது. என்ன போயிட்டு வந்தாளா, எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட கேட்கறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் என்கிட்ட சொல்லிட்டா, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், அவள் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது பயங்கர கோவம் வருது லக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும். மலரு இவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஆமாம் மாமா, ஆமாம் அத்தை, நான் என் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு பயத்தோடு சொல்கிறாங்க. மலரு நீ எதுக்கு பயப்படுற? உன் அம்மாவை நீ போய் பார்த்துட்டு வர்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னோட அப்பா அம்மாவை நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, அது மட்டும் இல்லாமல் என் தம்பி தங்கச்சின்னு என் கூட இருக்கிற என் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாகவே நீ தான் தாங்குன்னு தாங்குற. சம்பாதிச்சு கொடுத்துட்டு ஒரு வேலைக்காரியை வச்சு இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் தான், ஆனால் உன் அளவுக்கு அக்கறையோடு யாராலையும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கே தெரியும். நீ ஒரு நாள் இந்த வீட்டில் இல்லைனா கூட அவங்களால சர்வே பண்ண முடியாத அளவுக்கு தான் நீ அவங்கள மாற்றி வச்சிருக்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனாலும் கூட உன்னோட அம்மாவுக்காக ஏதாவது ஒன்று நீ பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நான் ஏதாவது பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டாலும் அதுக்கு இவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. இத்தனை நாள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா நீங்கள் எவ்வளோ வாழ்ந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். என்ன இருந்தாலும் தன்னோட அம்மா அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஸ்பெஷல் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியாதா? புரிஞ்சிருக்க வேண்டாமா? மலருக்கு அவங்க அம்மாவை எந்த விதத்துலையும் பார்க்க உரிமை இல்லைன்னு நம்ம எப்படிப்பா சொல்கிறது? நான் சொல்லலை, முக்கியமாக நீங்களும் அம்மாவும் சொல்கிறீங்க. தங்கராஜ் மாப்பிள்ளை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே பண்ணணும்னு இருக்கா? ஏன் சுரேஷ், நான் உன்னையும் தான் கேட்குறேன். அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க வந்தது மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, அதான் அவங்க கிளம்பிட்டாங்கல்ல. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எதுக்கு பின்னாடியே துரத்திட்டு போய் அவங்கள அந்த அளவுக்கு அடித்து காயப்படுத்திட்டு வரணும்? மலருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீ யோசிக்க மாட்டியா? இப்போ வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அம்மா கிட்ட கூட கேட்குறதில்ல, மலர்கிட்ட தான் கேட்குற. அவளுக்காகவாச்சு நீ கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டாம்? எப்படிரா மலர் அழுகிற மாதிரியான ஒரு விஷயத்த உன்னால் செய்ய முடிஞ்சது? இப்போ வரைக்கும் அவள் உன் மேலே அந்த விஷயத்தில் கோவமாக தான் இருக்கா. ஆனால் என்னைக்காவது கோவத்தை காமிச்சாலா? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உன்னோட கல்யாண செலவு வந்துச்சு, அதுக்காக ஒட்டுமொத்த செலவையும் கூட அவளோட நிலத்தை அடகு வச்சு தானடா கொடுத்தா. இந்த மாதிரி இந்த வீட்டுக்காகவே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க மலருக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம்? அட்லீஸ்ட் அவங்க தம்பியோட இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வரணும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, நான் போயிட்டு வந்தேன். இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட விளக்கமாக சொல்ல முடியாது. இப்போ மட்டும் இல்லை, இனி எப்போவுமே மலரோட வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எது நடந்தாலும் நான் கலந்துக்கணும்னு மலர் ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன். மலர் ஆசைப்படலனாலும் எனக்கு தோணுச்சுன்னா நான் போய் என் அத்தையை பார்த்துட்டு வருவேன். என்னோட மச்சானான அந்த
அந்த கார்த்திக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ண தான் போகிறேன். உங்களால் யாராலையும் இதை தடுக்க முடியாதுப்பா. இத்தனை நாள் இதை நான் பேசி இருந்திருக்கணும், பேசாமல் இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாக்கியராஜ். ராகவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஆனாலும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துடுறாரு. பாக்கியராஜ் இருந்துட்டு மலரு வா உள்ள அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. குழந்தைய கூப்பிட்டு நம்ம லக்ஷ்மி நிஜமாவே உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா தான் வந்தாங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதான் அவன் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறான், குழந்தைகிட்ட கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ராகவன் லக்ஷ்மியை திட்டுட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. இப்போது தங்கராஜ் கால் பண்ணுறாரு ராகவனுக்கு. அவர் பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்கலை. திரும்பவும் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு என்னமாம்மா உங்கள் முகத்தில் கறியை பூசிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. பேசினானா? என்ன பேசினா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி தான் போவேன், இனியும் போக தான் செய்வேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறான் மாப்பிள்ள. என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பயங்கர கோவமாக இருக்கு அவங்க மேலே அப்படின்றாங்க. அவங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனு சுத்தம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு செலவாச்சுல, அது எல்லாமே அவங்களுக்கு நஷ்ட கணக்கில் தான் வரும். அந்த பொண்ணை அவங்க தம்பிக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. என் பேச்சை மீறி ராஜா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு என்ன பலன் மாப்பிள்ள? உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு மலரோ பாக்கியராஜோ போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அவங்க போய் தான் தீருவோம் இனிமே அப்படின்னு சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என் பையன் என்னை ஏமாற்றிட்டான், நான் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. மாமா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நான் நேரில் வரேன், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மலருக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட தான் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது, நம்ம வேற பொண்ணு தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கலாம், அதுக்காகலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் ஃபோனை வைக்கிறாங்க. இப்போது பாக்கியராஜ் உள்ளே வரும்போதே ரொம்ப கடுப்பாக வந்துட்டு இருக்காரு. என்ன பாக்கியராஜ் முகத்தில் கடுகு அப்படியே வெடியுது, என்ன கடுப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு அமைதியாக உட்கார்றாரு போய். பாக்கியராஜ் இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எப்படி திடீர்னு உங்களால் இப்படியெல்லாம் பேச முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மலரோட கன்னத்தை தொட்டு நான் எப்போவோ இதை பேசியிருந்திருக்கணும், உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், உனக்கு வேண்டியது எதையுமே நான் செஞ்சதில்லை, ஆனாலும் கூட அவங்க எல்லா விதத்துலேயும் என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர எந்த விதத்துலேயுமே என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழலை. என் பிள்ளைக்காக என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க போகிறதில்ல, உனக்காகவும் பாப்பாவுக்காகவும் நான் எல்லாத்தையும் பண்ண தான் போகிறேன், அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நான் நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க மலர். பாக்கியராஜ் இப்படி பேசினதெல்லாம் மலருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யாருன்னு தெரியல, பொறுக்கல போல இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால், ஐயோ ஸ்ருதி நீயா, சாரிம்மா உள்ளவா அப்படின்னு கதவை சாத்துறாங்க உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம். அப்போது என்னாச்சு நீ எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நானும் அண்ணனும் கொஞ்சம் அவர் என்கிட்ட அன்பாக பேசிட்டு இருந்தாரா, என்னடா இது அதிசயம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன், அது அந்த கெடுக்கிற மாதிரி யாரோ கதவை திறக்கிறாங்களேன்னு திட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு. சாரி அண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்றாங்க. சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, நான் சும்மா தான் சொன்னேன் வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. அதுவா அது அப்படின்னு பேச வராங்க. மலரு அமைதியா இரு அப்படின்றாங்க. ஏதோ இதை பிள்ளைகிட்ட சொல்றதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி என்ன பாக்கியராஜ் நீ என்ன ரொமான்ஸாக பண்ணிட்டு இருந்த, ஏதோ எனக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பேசினேன் அப்படின்னு. சரி விடு, அதை பற்றி விடு. என்ன ஸ்ருதி இங்கே இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, அண்ணன்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு. ஆமா அண்ணே அப்படின்றாங்க. என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. மலரை திரும்பி பார்த்துட்டு, அண்ணே நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவும் அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை, சின்னதாக ஐஸ்கிரீம் சாக்லேட் இந்த மாதிரி கேட்டிருப்பேன், அதிகபட்சம் ட்ரெஸ்ஸு கேட்டிருக்கேன், ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு விஷயத்த கேட்குறேன், எனக்காக இதை நீ பண்ணுவியான்னு தெரியாது, ஆனால் பண்ணுவேன்னு நம்பி தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. என்ன நீ முதல்லையே ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறியா, சரி கேளு அப்படின்றாங்க. என்ன எனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஸ்ருதி யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. எப்படின்னு அப்படின்றாங்க ஸ்ருதி இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, ஒரு முறை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே மலர் முறைக்கிறாங்க. சச்சா மலர் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு அத்தனையும் புருஷனா நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உன்னை காயப்படுத்தும் போதோ இல்லை உன் குடும்பத்தை காயப்படுத்தும் போது பேசும்போது நான் உனக்காக நின்று இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு காதல் கல்யாணம் தேவையானு நினச்சேன், நம்ம வீட்டில் தான் அதுக்கெல்லாம் அலௌடு இல்லையே, அதுக்காக சொன்ன ஸ்ருதி அப்படின்றாங்க. இல்லைண்ணே கண்டிப்பாக என் காதல் கல்யாணம் நடக்கணும்னா பெரிய பிரச்சனை வரும், யாருமே ஒத்துக்க போகிறதில்ல, நீங்களும் அண்ணியும் தான் சேர்ந்து எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி யாரை காதலிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணியோட தம்பி தான் கார்த்தி தான் அப்படின்னு. ஏய் அப்படின்னு கோவப்படுறாங்க மலர். நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற நீ எனக்கு புரியலை அப்படின்னு
அப்படின்றாங்க. தெளிவாக தானே நான் சொன்னேன், அண்ணியோட தம்பி தான் கார்த்தி, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு, அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் அவர்கிட்ட கூட நான் என் காதில் சொன்னதில்லை, அவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் இதை முன் வைக்கணும், அவர்கிட்ட நான் சொல்லணுமா வேணாவாங்கிறத கூட நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வீட்டில் சொல்லணும் அதானே அப்படின்றாங்க. ஆமாண்ணே, நீங்கள் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸ்ருதி, உனக்கு தெரியும்ல, உங்கள் தங்கராஜ் மாமாவுக்கு அந்த குடும்பத்தை பார்த்தாலே கண்டாலே பிடிக்காது. அவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க, பரவாயில்லண்ணே, அவங்களுக்கு பிடிக்கலனா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காம தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அக்கா என்ன சந்தோஷமாவா இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா, அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம். இன்னும் சொல்லணும்னா எனக்கு பணக்கார வாழ்க்கையே வேண்டாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இதெல்லாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது பாக்கியராஜுக்கு. அதே நேரம் இதை பற்றி நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் மதி வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதாவது பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டைமில் பாக்கியராஜ் நம்ம மலர்கிட்ட கூப்பிட்டு உங்கள் அம்மாவையும் தம்பியையும் இங்கே வர சொல்லு அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்ட்டு, நீ வர சொல்லு, அத்தையும் கார்த்தியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருக்கணும், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. ஆனால் எதுவும் பிரச்சனை பண்ண போறீங்களா, எதுவும் பேச போறீங்களா, நடந்த வரைக்கும் விட்டுடலாம் இதோட அப்படின்றாங்க மலரு. நான் சொல்றதை இந்த ஒரு முறை மட்டும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய் மலரு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மலர் ஃபோன் பண்ணி உங்கள் மாப்பிள்ளை உங்களையும் தம்பியையும் உடனே கிளம்பி இங்கே வர சொன்னாங்க, என்ன விஷயங்கிறத இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்களாமா அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு. எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, நேற்று நாங்கள் அங்கே வந்தது தங்கராஜ் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவரும் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் இவர்கிட்ட கேள்வி கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி தான் பண்ணுவேன், என் அத்தை குடும்பத்துக்கு எதுவாக இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன், நான் போவேன் வருவேன்லாம் இவர் பேசிகிட்டு இருந்தார். காலையில் வேறு திடீர்னு உங்கள் 2 பேரையும் வர சொல்லுன்னு என்கிட்ட சொன்னார், என்னன்னு தெரியல, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கிளம்பி இங்கே வராங்க. அவங்க உள்ளே வர்ற நேரத்துக்கு தங்கராஜும் வராரு. அவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் பாக்கியராஜுக்கு புத்திமதி சொல்கிறதுக்காகவும் தான் வராரு. பாக்கியராஜை பார்த்தாலே பிடிக்காது, மலரை பார்த்தா அதுக்கு மேலே பிடிக்காது. அவங்க 2 பேரோட விஷயத்தில் எதுக்கு தங்கராஜ் தலையிடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. மலரோட குடும்பத்தை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் நம்ம மலர் சமைச்சதை இவர் சாப்பிடுவார், மலரோட எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப வஸ்டான கேரக்டரை தான் கொடுத்துருக்காங்க தங்கராஜுக்கு. இப்போது அவர் உள்ளே வரும்போது இவங்களும் வராங்களா, ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு கத்துறாரு போயிட்டு. இல்லை மாப்பிள்ள, இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு கேட்டு அனுப்புங்க மாமா அப்படின்றாரு தங்கராஜ். அப்போது நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. எதுக்குடா அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு. ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம மலரோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அத்தை, ஸ்ருதியை நம்ம கார்த்திக்கு பொண்ணு கேட்டு இவங்க கிட்ட இந்த தட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பதறாங்க. கார்த்தி அதுக்கு மேலே பதறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, அண்ணன் நமக்காக பேசுது அப்படிங்கிற மாதிரி. அப்போது டேய் பாக்கியராஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. தங்கராஜும் அதே கோவத்தில் தான் இருக்காரு. என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே நான் ஒருத்தன் இருக்கேங்கிறது ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம மலரோட அம்மா இருந்துட்டு பயப்படுறாங்க. அத்தை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பொண்ணோட அண்ணனா, என்கிட்ட கொடுங்க தட்டை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் ஸ்ருதியை கூப்பிடுறாங்க பக்கத்தில். அவங்க வந்த உடனே என்ன ஸ்ருதி இதெல்லாம் அப்படின்னு, மாமா அது அப்படின்னு பேச வராங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருது. பல்லார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. கார்த்தி நம்ம ஸ்ருதியை தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க கீழே விழுகும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடியும் என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு பாக்கியராஜ் கத்துறாரு. நாளைக்கே உங்க தங்கச்சிக்கு பெரிய ஒரு சம்பந்தம் கிடைச்சு அங்க நிறைய வரதட்சணை கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒட்டு மொத்தமா நான் தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும், எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அவ கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, கார்த்திக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி ஸ்ருதி கார்த்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே அப்படின்னு என்கிட்ட கேட்டா. கார்த்திக்கு வேற பொண்ணு பார்க்கறதுக்காக போனாலும் நீங்கள் தான் அதை டோட்டலாக முடிச்சு விட்டுடுறீங்களே, அப்புறம் என்ன, எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும்போது நாங்கள் ஏன் யோசிக்கணும், 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்கப்பா. இது ரேவதியோட வாழ்க்கை மாதிரி இவளோட வாழ்க்கை போயிடக்கூடாது, பணக்கார மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக அவளோட வாழ்க்கையை நம்மளால் அடகு வைக்க முடியாது, அவளுக்கு பிடிச்ச கார்த்தியையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் அவளும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கராஜெல்லாம் பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாங்க.
போயிடுறாரு. என்ன இவன் நம்ம முன்னாடி மூச்சு விடவே பயப்படுவான், இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி. அப்போது எந்த தைரியத்தில் எந்த உரிமையில் நீங்கள் வந்து பொண்ணு கேட்டுட்ருக்கீங்க, அவன் தான் ஏதோ சாப்பிட்டுட்டு கேட்குறான்னா நீங்களும் அதையே தான் சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. வார்த்தையை பார்த்து பேசுங்க, பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை கிடையாதா அப்படின்னு மலர். அப்போ மதி இருந்துட்டு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அவங்களுக்கு உரிமை இல்லையா? மலர் அக்காவோட தம்பிக்கு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஏன் உரிமை இல்லை? நீங்கள் மட்டும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்காதா? அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சம்மதமாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டினா உங்கள் சம்மதம் இல்லாமையும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இது அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ மதி, மலர், பாக்கியராஜ்னு எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அதுக்கான காரணம் தங்கராஜ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஸ்ருதி கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அடுத்த கதைக்களம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.